கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. செங்கோட்டையன் அவர்கள் 5ஆம் தேதி நான் மனம் திறந்து பேச போறேன்றாரு. அந்த விஷயத்தை இப்ப பயங்கரமா ஹைப் கொடுத்து பெரிய பூஸ்டப் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இது பெரிய விஷயமா நான் இதை பார்க்கல. ஆனா இன்னைக்கு பார்ட்டி இபிஎஸ் அவர்களோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கு. பெருசா அவர்னால இம்பாக்ட் ஏற்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி பாக்குறேன். செங்கோட்டையன் அப்படின்ற தலைவர் இருக்காரு. அவருக்கு ஸ்ட்ரென்த் என்ன, அவரால் என்ன பண்ண முடியும், அதெல்லாம் கவலை கிடையாது. பட் செங்கோட்டையன் அவர்களை வைத்து அதிமுகவுக்குள்ள நிறைய முரண்கள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஸோ அதிமுகவோட தலைமை வீக்கா இருக்கு அப்படின்ற ஒரு இமேஜ் அதை விஷயம் ஏற்படுத்த முடியும். ஓபிஎஸ் அவர்களுக்கும் அதே தான். ஓபிஎஸ் அவர்களுக்கு இப்போ கையில் ஆப்ஷன் இல்லை. அவருக்கு ஏடிஎம்கே அலையன்ஸ்குள்ளேயும் வர முடியல, டிஎம்கே அலையன்ஸ்குள்ளேயும் போக முடியல. பட் இருந்தாலும் எனக்கு பர்சனலாக பார்க்கும்போது அவரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு டால் லீடர். அவர் சிஎம்மாக இருந்தவர் பல முறை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லீடரால் தன்னை டிவிகேல அகாமடேட் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்குது. ஸோ அந்த பிரச்சனை இவருக்கும் அப்ளை ஆகும், செங்கோட்டையன் அவர்களுக்கும். அவர் ஒரு சீனியர் லீடர், அவர் ஹைலி ரெஸ்பெக்டட் லீடர். ஸோ அவர் ஒரு புது கட்சியில் போய் தன்னை இணைச்சிக்கிறதுன்றது சாத்தியமானு தெரியல. தமிழ்நாட்டில் இல்லாத பிரச்சனை கிடையாது, நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் சொன்னது போல் தூய்மை பணியாளர்கள் மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்கள். அந்த மக்கள் போராடும் போது எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அந்த இஷ்யூவை பிரைம் டைமில் எடுத்து விவாதிக்கல. எப்போ விவாதிக்கிறாங்கன்னா அந்த போராட்டம் முடித்து வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதை விவாதிக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் யாருமே டச் பண்ணல. மக்கள் பிரச்சனைகள் வரும்போது, இஷ்யூஸ் வரும்போது கையில் எடுக்கிறதே கிடையாது. ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு. பட் மோஸ்ட்லி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசக்கூடிய விஷயங்கள் எதுன்னு பார்த்தோம்னா அரசியல் தான். விஜய் அவர்கள் யார் ஓட்டை உடைப்பாரு, விஜய் அவரோட ஓட் பர்சன்டேஜ் என்ன, இந்த கருத்து கணிப்பு இப்படி சொல்லுது, அவர் அப்படி சொல்லிட்டாரு, எல்லாமே அசம்ப்ஷன்ஸ். அப்படி பேசினா மக்களுக்கு என்ன யூஸ் இருக்கு? நம்ம என்ன பிரசாந்த் கிஷோரா, நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளா? நம்ம சாதாரண மக்கள், நமக்கு நம்மளோட பிரச்சனைகள் தான் முக்கியம். விஜய் அவர்களுக்கு அரசியல் இல்லை, கொள்கை கோட்பாடு இல்லை, சித்தாந்தம் இல்லை, அரசியல் செயல்பாடு இல்லை, அரசியலும் இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்காரு. எந்த பிரச்சனை வந்தால் எதுவும் பேசவும் மாட்டேங்கிறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஆபத்து. அப்படியே அவரை பற்றி சீமான் பேசிக்கிட்டே இருக்காரு. கமலஹாசன் அவர்கள் சினிமாவில் இருக்கார், அதுக்கப்புறம் அவரு அரசியலுக்கு வர. அரசியல்ல இப்போ ஒன்றும் பெருசா கிடையாது. திமுக பேக்கிங் இல்லைன்னா கமலஹாசன் இன்னைக்கு பொலிட்டிக்ஸ்ல ஒன்றும் கிடையாது. ஆனா திரும்பவும் அவர் சினிமாவுக்கு போறாரு, திரும்பவும் சினிமாவுக்கு போய் வெற்றி கொடுக்குறாரு. உங்களுடைய பாயிண்ட் வந்து என்னவா இருக்குன்னா, சினிமாவில் வந்து ஜெயிக்கணும்னா அரசியல் இருந்தால் கொஞ்சம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ விஜய் மாதிரியான ஒரு டாப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டருக்கு இது ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருக்கும். விஜய் யாரோட ஓட்டை பிரிக்க போறார் அப்படின்ற ஆங்கிள் இருந்து நீங்க பாத்தீங்கன்னா விஜயோட அரசியல் என்ன? திமுக எதிர்ப்பு தான் விஜயோட அரசியல். அவர் நான் பாஜக எதிர்ப்பாளன்றதை காட்டிக்கிறார். ஆனா மெயினான அரசியல் என்னன்னு பார்த்தா சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் கேப்ரியல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போது ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு என்னன்னா, செங்கோட்டையன் அவர்கள் நான் வந்து ஒரு 5ஆம் தேதி மனம் திறந்து பேச போகிறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. இதற்கப்புறம் சில விஷயங்கள் எல்லாமே பரவிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, சசிகலா அவர்களுடைய ரீஎன்ட்ரி, தாவேகாவில் இவர் இணையறாரு, இபிஎஸ் கூட ஒரு சின்ன மனப்பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. உங்களுடைய வியூ எப்படி இருக்கு? இந்த சொன்னீங்களே இப்போ ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்குன்னீங்கல்ல, அதுதான். அது எப்படின்னா, அதிமுகவுக்குள்ள எப்பெல்லாம் சிக்கல் இருக்கோ அதெல்லாம் மீடியாவில் ஹாட் டாப்பிக்காக இருக்கும். எஸ். ஸோ அதனால அதிமுகவுக்குள்ள உட்கட்சி மோதல் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்தாச்சுன்னா நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பார்த்தோன்னா அது பெரிய நியூஸாக இருக்கும். ஸோ இப்போ செங்கோட்டையன் அவர்கள் 5ஆம் தேதி நான் மனம் திறந்து பேச போறேன்றாரு. அந்த விஷயத்தை இப்போ பயங்கரமாக ஹைப் கொடுத்து பெரிய பூஸ்டப் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இது பெரிய விஷயமா நான் இதை பார்க்கல. பார்ட்டி இப்போ இபிஎஸ் அவர்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்ல வந்து நிறைய இந்த மாதிரியான விவாதங்கள் போயிட்டு இருந்தது. சசிகலா அவர்கள் வந்ததுக்கப்புறம் கட்சி அவங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்கன்னா, டிடிவி தினகரன் அவர்கள் டஃப்பாக ஃபைட் பண்ணுவார், ஸோ அவர் ஒரு பெரிய சேலஞ்சாக இருப்பாருன்னாங்க. அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு சேலஞ்சாக இருப்பாருன்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் சால்வ் பண்ணியிருக்கார். இந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து தான் இபிஎஸ் அவர்கள் பார்ட்டி அவர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரார். ஸோ இப்போ பார்ட்டி ஓரளவுக்கு அவரோட கண்ட்ரோலுக்கு கீழே வந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த உட்கட்சி மோதல் பற்றின பேச்சுகள்னு பார்த்தோம்னா கொஞ்ச நாளாக இல்லவே இல்லை. இப்போ திரும்பவும் அது வர ஆரம்பிக்குது. ஸோ செங்கோட்டையன் அவர்கள் இப்போ அதிருப்தியாக இருக்கார், இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற நியூஸ்லாம் வருது. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, செங்கோட்டையன் அவர்களுக்கு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்த முடியாது. அவர் அஃப்கோர்ஸ் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணப்படுற ஒரு தலைவர்,
ரொம்ப சீனியரான ஒரு லீடர், எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டத்தில இருந்தே இருக்கார். ஆனா இன்னைக்கு பார்ட்டி இபிஎஸ் அவர்களோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கு. பெருசா அவர்னால இம்பாக்ட் ஏற்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி பாக்குறேன். கண்டிப்பா அதிருப்தியா இருக்கார். ஏன்னா அவர் பேசுறத வைத்து பார்க்கும்போதே கிளியரா அவரு அதிருப்தியா தான் இருக்கார். ஸோ இப்போ அதிருப்தியா இருக்காருன்னா அவருக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா, மேபி அவர் சைடு அட்டென்ஷனை திரும்ப பார்க்கலாம். நான் அதிருப்தியில் இருக்கேன், ஸோ சரி பண்ணுங்க இந்த விஷயங்கள் அப்படின்னு ஒரு அழுத்தம் போட ட்ரை பண்ணலாம். ஸோ கட்சி விட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. தெரியல, செங்கோட்டையன் மாதிரியான ஒரு லீடர் வெளியே வந்து அவருக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? அவரோட லைஃப் ஃபுல்லாக அவர் ஏடிஎம்கேவோட ட்ராவல் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டத்தில் இருந்து ஏடிஎம்கேல அவர் ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லீடருக்கு வெளியில் என்ன ஆப்ஷன் இருக்கு? டிவிகே மாதிரியான ஒரு புது கட்சியில, கொள்கை கோட்பாடெல்லாம் இல்லாத ஒரு கட்சியில, ஜஸ்ட் ஃபேன்ஸ் மட்டும் கூடிய ஒரு கட்சியில அவர் டிராவல் பண்ண அது ஒரு சீனியர் லீடருக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஓபிஎஸ் அவர்களுக்கும் அதே தான். ஓபிஎஸ் அவர்களுக்கும் இப்போ கையில் ஆப்ஷன் இல்லை. அவருக்கு ஏடிஎம்கே அலையன்ஸ்குள்ளேயும் வர முடியல, டிஎம்கே அலையன்ஸ்குள்ளேயும் போக முடியல. பட் இருந்தாலும் எனக்கு பர்சனலாக பார்க்கும்போது அவரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு டால் லீடர். அவர் சிஎம்மாக இருந்த ஒரு பலமுறை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லீடரால தன்னை டிவிகேல அகாமடேட் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஸோ அந்த பிரச்சனை இவருக்கும் அப்ளை ஆகும், செங்கோட்டையன் அவர்களுக்கும். அவர் ஒரு சீனியர் லீடர், அவர் ஹைலி ரெஸ்பெக்டட் லீடர். ஸோ அவர் ஒரு புது கட்சியில போய் தன்னை இணைச்சிக்கிறதுன்றது சாத்தியமானு தெரியல. எஸ், ஏன்னா இது ஏன் ஹாட் டாபிக் அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல எல்லாமே வந்து இந்த நியூஸும் போயிட்டு இருக்கு. ஏன் இது போகுது அப்படின்னா, இதற்கு முன்னாடி தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை போகும்போது அது வரவே இல்லை. மெயின் ஸ்ட்ரீம்ல பெருசா கவர் பண்ணல. இந்த விஷயம் சொல்லி 5 நிமிஷத்துல ஹாட் டாபிக்கா போகுது. அதனால இது ஹாட் டாபிக்னு சொல்றாங்க. கரெக்ட், உண்மை அதுதான். இப்போ தமிழ்நாட்டில் இல்லாத பிரச்சனை கிடையாது, நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. நீங்க சொன்னது போல தூய்மை பணியாளர்கள் மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்கள், பொருளாதார ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி, ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்கள். அந்த மக்கள் போராடும் போது எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அந்த இஷ்யூவை பிரைம் டைம்ல எடுத்து விவாதிக்கல. எப்போ விவாதிக்கிறாங்கன்னா, அந்த போராட்டம் முடித்து வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதை விவாதிக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் யாருமே டச் பண்ணல. மக்கள் பிரச்சனைகள் வரும்போது, இஷ்யூஸ் வரும்போது கையில் எடுக்கிறதே கிடையாது. ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு. பட் மோஸ்ட்லி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசக்கூடிய விஷயங்கள் எதுன்னு பார்த்தோம்னா அரசியல் தான். இந்த எலெக்ஷன்ல யாருக்கு அட்வான்டேஜ் இருக்கு, டிவிகே யாரோட ஓட்ஸை பிரிக்க போறாங்க, டிவிகேவுக்கு பார்த்தோம்னா பயங்கரமான ஹைப் கொடுக்குறாங்க. அப்புறம் இன்னொரு சைட்ல அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி முரண்கள்லாம் இருக்குல்ல, அதை பயங்கரமா ஃபோக்கஸ் பண்றது. அதிமுகவுக்குள்ள என்ன சிக்கல் வந்தாலும் பரவாயில்ல, ஓபிஎஸ் வச்சு எவ்வளவு நாள் டிபேட் பண்ணாங்க. இந்த லாஸ்ட் ஒரு 2 monthsல ஓபிஎஸ் அவர்களை மையமா வச்சு எவ்வளவு விவாதங்கள் நடந்திருக்கு டிவியில. அவ்வளவு ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இஷ்யூ கிடையாது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள், விஷயங்களை தான் அவங்க கையில் எடுக்கிறாங்க. மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுக்கிறதே கிடையாது. ஸோ அந்த வகையில் நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதான் இப்போ அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை வந்துட்டாலே மெயின் ஸ்ட்ரீம் வந்து ஒரு ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்படிங்கும்போது இது யாருக்கு சாதகமா இருக்கு இந்த விஷயம்? கண்டிப்பா திமுகவுக்கு தான். ஸோ திமுகவை பொறுத்தளவுல அதிமுக வீக்கா இருக்கு அப்படின்ற அந்த இமேஜை அவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா அவங்க பிளான். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே ஓபிஎஸ் அவர்களை வைத்து, டிடிவி அவர்களை வைத்து, சசிகலா அவர்களை வச்சு எவ்வளவு ஹைப் கொடுத்தாங்க. சசிகலா அவர்கள் வெளில வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, கட்சியை 100% டேக் ஓவர் பண்ணிடுவாங்க, ஏதோ பெருசா ஏதோ நடக்க போகுதுன்ற மாதிரி ஹைப் எல்லா மீடியாவும் கொடுத்தாங்க. ஆனால் எதுவுமே நடக்கல. ஸோ ஒரு சாதாரண விஷயத்துக்கு மீடியா ஏகப்பட்ட ஹைப்பை கொடுத்துருக்காங்க. அதை ஒட்டி எவ்வளவு விவாதங்கள், கமலஹாசன் அவர்களை வச்சு எவ்வளவு விவாதங்கள், இப்போ இவரு விஜய் வச்சு இப்போ எவ்வளவு விவாதங்கள் நடக்குது. நீங்க அரசியல் ரீதியா பண்ணாலும் எனக்கு அவ்வளோ நான் சந்தோஷப்படுவேன். விஜய் என்ன அரசியல் பேசுறாரு, விஜய் பேசுற பொலிட்டிக்ஸ் கரெக்டா, இஷ்யூ பேஸா நீங்க பேச சந்தோஷப்படுவேன். ஆனா நீங்க பேசுற அரசியல் எப்படி இருக்கு, விஜய் அவர்கள் யார் ஓட்டை உடைப்பாரு, விஜய் அவர்களோட ஓட் பர்சன்டேஜ் என்ன, இந்த கருத்து கணிப்பு இப்படி சொல்லுது, அவரு அப்படி சொல்லிட்டாரு, எல்லாமே அசம்ஷன்ஸ். எல்லாமே இந்த மாதிரி அசம்ஷன்ஸை பேஸ் பண்ணி இப்படி ஏகப்பட்ட பேச்சு பேசுறீங்க. அப்படி பேசினா மக்களுக்கு என்ன யூஸ் இருக்கு? நம்ம என்ன பிரசாந்த் கிஷோரா, நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளா, நம்ம சாதாரண மக்கள், நமக்கு நம்மளோட பிரச்சனைகள் தான் முக்கியம். இவர் இவ்வளவு ஓட்டு வாங்குவாரா, அவரு அவ்வளவு ஓட்டு வாங்குவாரான்றதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. அப்புறம் முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, இது விஜய்க்கு மட்டும் சொல்றீங்களா இல்ல ஜெனரல் எல்லாத்துக்கும் சொல்றீங்க? எல்லாருக்குமே. கமலுக்கும் அதே தானே, பெரிய அரசியல் ஒன்றும் அவர்கிட்ட இல்லையே. ரெண்டாவது, இப்போ இந்த லாஸ்ட் 1 year எடுத்துக்கோங்க, மக்கள் பிரச்சனைகளே பேசுறது இல்லைங்க. லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சதுல இருந்தே கூட்டணின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எலெக்ஷன் அலைன்ஸ் பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கு ஓட் ஷேர் இருக்கும்போதே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு. ஸோ இதுல நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? கட்சிகளோட ஸ்ட்ராட்டஜி, கட்சிகளோட அந்த ஸ்ட்ரென்த் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கு
நம்ம பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு கட்சியோட செயல்பாடு பிடிச்சா நான் ஓட் போட போறேன். அவங்க இப்படி அப்படி அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஸோ நம்ம இஷ்யூஸை பேசாம தேவையில்லாத இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறோம். அது இப்போ குறிப்பா என்னன்னா, இபிஎஸ் அவர்கள் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு. ஒரு 100 தொகுதிகளுக்கு மேல அவரு போயிருக்காரு. போய் அங்க கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு. எப்பவுமே எதிர்கட்சிக்காரங்க பண்ணக்கூடிய பிரச்சாரம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு வேல்யூ உண்டு. அவங்க முக்கியமான மக்கள் பிரச்சனைகளை வெளில கொண்டு வருவாங்க. ஆளும் கட்சி பண்ணக்கூடிய கேம்பெயின்ல அது நடக்காது. எங்க சாதனைகள் அப்புறம் பிரச்சனைகள் இருக்கும்போது அதை மறைச்சிடுவாங்க. ஆளும் கட்சிக்காரங்க அதை பேச மாட்டாங்க. ஸோ ஊடகங்கள் எப்பவுமே எதிர்கட்சிகள் பண்ணக்கூடிய கேம்பெயின் இருக்குல்ல, பிரச்சாரம் இருக்குல்ல, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ இபிஎஸ் அவர்கள் பேசக்கூடிய விஷயங்களை அவங்க ஹைலைட் பண்ணி காட்டணும். ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் பேசுறாரு. ஆனால் இப்போ பார்த்தோம்னா அதை பேசவே மாட்டாங்க. அதில் ஒரு ஆம்புலன்ஸ் பிரச்சனை வந்ததுன்னா அந்த ஆம்புலன்ஸ் பிரச்சனை எடுத்து பேசுவாங்க. இல்லைன்னா இப்போ பாருங்க, இப்போ செங்கோட்டையன் இஷ்யூ கிடைச்சிருச்சுல்ல, ஸோ அதை டச்சே பண்ண மாட்டாங்க. இதுக்கு தான் ஃபுல் ஃபோக்கஸ் கிடைக்கும். இந்த 5ஆம் தேதிக்கு அதுதான் 5ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது. இப்போ 5ஆம் தேதி வரைக்கும் ஹைப் வந்து கிரியேட் ஆகும். ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணி பீக் கொண்டு போனதுக்கப்புறம் 5th என்ன நடக்குதுன்றதை பார்த்து அதுக்கப்புறம் பயங்கரமாக பூஸ்டப் ஆகும். ஸோ அந்த வகையில் இது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான விஷயம் இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இவரால பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியாது செங்கோட்டையன் அவர்களால. ஏன்னா என்னுடைய பாயிண்ட்டுமே அதாக தான் இருக்குது. ஏன்னா ஓபிஎஸ் அவர்களே வந்து இப்போ எதுவுமே பண்ண முடியாமல் தான் இருக்காரு. இபிஎஸ் அவர்கள் தான் ஒரு பிரதான ஒரு முகம் அப்படின்னு ஆயிட்டாரு. அப்படிங்கும்போது இவர் என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சதான் இப்போ எலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பை அது அதிமுகவுக்கு பாதிக்குமா? இவர் செங்கோட்டையன் இப்போ பண்ணுற விஷயம் பாதிக்குமா? இப்போ சசிகலா அவர்களால் அதிமுகவை என்ன பண்ண முடிஞ்சது? ஒன்றும் பெருசாக பண்ண முடியல. ஆனால் ஆக்சுவலாக சசிகலா அவர்கள் அதிமுகவுக்கோ இபிஎஸ்க்கோ ஏற்படுத்தின டேமேஜ் என்னன்னா, திமுக அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணாங்க. மீடியாவில் அதை ஒரு பேசு பொருளாக வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கண்டினியூஸாக சசிகலா அவர்களை பற்றியே அவங்க பேசிட்டு இருந்தாங்க. சசிகலா அவர்கள் சீக்கிரம் கட்சியை டேக் ஓவர் பண்ணிடுவாங்க, இபிஎஸ் ஒரு வீக்கான லீடர். ஸோ ஒரு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி முரண்களை பற்றி நீங்கள் பேச பேச அந்த கட்சி பலவீனமாக இருக்குது அப்படின்ற தோற்றம் ஏற்படும். அதை தான் இப்போ பண்ணுறாங்க. ஸோ இப்போ செங்கோட்டையன் அப்படின்ற தலைவர் இருக்காரு. அவருக்கு ஸ்ட்ரென்த் என்ன, அவரால் என்ன பண்ண முடியும், அதெல்லாம் கவலை கிடையாது. பட் செங்கோட்டையன் அவர்களை வைத்து அதிமுகவுக்குள்ள நிறைய முரண்கள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஸோ அதிமுகவோட தலைமை வீக்கா இருக்கு அப்படின்ற ஒரு இமேஜ் அதை வச்சு ஏற்படுத்த முடியும். செங்கோட்டையன் அவர்களால் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் பெரிய பாதிப்பு ஏற்படுத்த முடியாது. பட் இந்த மாதிரியான ஒரு பெர்செப்ஷன் கேம் இருக்குல்ல, அதுல டேமேஜ் ஏற்படுத்த முடியும். ஓகே, மேபி இது மறுபடியும் திமுக ஒரு சாதாரணமான விஷயமா அமையும். கண்டிப்பா அதிமுகவுக்கு என்ன சிக்கல் வந்தாலும் அது அட்வான்டேஜ் டிஎம்கே தானே. ஓகே, ஸோ அந்த பிரச்சனைகளை பற்றி பேச பேச அது திமுகவுக்கு அட்வான்டேஜ் தான். ஓகே, இப்போ நான் இன்னொன்று என்னன்னா, மரங்களின் மாநாடு, ஆடு மாடு அவங்களுக்கான ஒரு மாநாடு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த மாநாடுகளுக்கு வந்து சில விமர்சனங்கள் தான் வருது. எதுக்கு இப்போ ஆடு மாடுக்கெல்லாம் மாநாடு வைக்கிறீங்க, மரங்களுக்கு எதுக்கு மாநாடு வைக்கிறீங்க? இந்த விமர்சனங்கள் சமூக வலைத்தளங்கள் நிறையா வந்துகிட்டு இருக்கு. லைவாகவும் சில பேர்லாம் கேட்குறாங்க. அவர் அதுக்கு விளக்கமும் கொடுக்குறாரு. அதையும் தாண்டி இந்த மாநாட்டில் வந்து விஜய் எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி எனக்கு ரைட். நீங்கள் சொல்கிறது போல் இப்போ மேலோட்டமாக பார்க்கும்போது ஆடு மாடுகளுக்கு எது மாநாடு, அப்புறம் மரங்களுக்கு எதுக்கு மாநாடு, இந்த மாதிரியான கேள்விகள் வரும். பட் இப்போ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகள்லாம் சுற்றுச்சூழல் சார்ந்து நிறையா விவாதங்கள் நடக்கும். அரசியல் கட்சிகளும் அதை பற்றி நிறையா பேசுவாங்க. பட் இங்கே அந்த கல்ச்சரே கிடையாது. இங்கே பேசும்போது நாங்கள் அதை இலவசமாக தருவோம், இதை இலவசமாக தருவோம், அதுக்கு மாநாடு இதுக்கு மாநாடுன்னு பேசுவாங்களே தவிர இயற்கை சுற்றுச்சூழல் இந்த விஷயங்களெல்லாம் மையமாக வச்சு பேசுறது கிடையாது. ஸோ அந்த வகையில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குல்ல, ஆடு மாடுகளுக்கான பிரச்சனை, இயற்கை என்னென்ன பிரச்சனைகளை இயற்கை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக மாற்றுறது இருக்குல்ல, அது நல்ல விஷயம்தான். ஸோ இப்போ ஒரு 8% ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு கட்சி இதெல்லாம் பேசும்போது இந்த பிரச்சனைகளுக்கும் அதிகப்படியான விசிபிலிட்டி கிடைக்குது. ஸோ அது நல்லதுதான். ரெண்டாவது, விஜய் அவர்களை பொறுத்தளவில் நான் என்ன சொல்லுவேன்னா, விஜய் அவர்களுக்கு அரசியல் இல்லை, கொள்கை கோட்பாடு இல்லை, சித்தாந்தம் இல்லை, அரசியல் செயல்பாடு இல்லை, அரசியலும் இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்காரு. எந்த பிரச்சனை வந்தால் எதுவும் பேசவும் மாட்டேங்கிறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஆபத்து. அப்படியே அவரை பற்றி சீமான் பேசிக்கிட்டே இருக்காரு. அதனால தான் பேச வேண்டிய தேவை இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி கண்டிப்பாக பேசணும். அது நம்மளோட கடமையும் கூட, ஒரு கட்சி தலைவரோட கடமையும் கூட. இப்போ அவர் பேசலன்னா இவருக்கு சாதகம் தானே சார்? இன்னொரு கட்சி புதுசாக வராங்க, எதுவுமே கண்டுக்கல அப்படின்னா இவருக்கு சாதகம் தானே. 8% ஓட்டு இருக்கு, நம்ம முன்னிலையில் போகலாம் அப்படின்னு போகலாங்களா? சாதகம் பாதகத்தை தாண்டி நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ போதைப் பொருள் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருக்கு, மதுபானங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இது கரெக்டாக தப்பா? தப்பு. அது தப்புன்னு அதை பற்றி நம்ம பேசணுமா பேசக்கூடாதா? பேசணும். அது ஒவ்வொரு குடிமகனோட கடமை.
ஒவ்வொரு கட்சி தலைவர்களோட கடமை. அந்த பிரச்சனையை நீங்க அட்ரஸ் பண்ணணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு அதனால பாதிப்பு வருதுன்னா அதை பத்தி நீங்க பேசணும். இங்கேயும் நான் அப்படிதான் பாக்குறேன். இப்ப நடிகர்கள் சினிமால இருந்து அரசியலுக்குள்ள வராங்க, அதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஆனா நீங்க எப்படி வரீங்கன்னா, வெறுமனே என்னோட சினிமா பாப்புலாரிட்டியை வச்சு நான் ஓட்ஸ் வாங்கிடுவேன், நான் அரசியல் பண்ண மாட்டேன், மக்களுக்கு தேவையான அரசியலை முன்னெடுக்க மாட்டேன், கொள்கை சித்தாந்தம் பேச மாட்டேன், எதுவுமே நான் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் என்னோட இமேஜை மட்டும் யூஸ் பண்ணி நான் ஓட் வாங்குவேன், மாற்று அரசியல் வேணும்னு நினைக்கிறவங்களோட வாக்குகளை பிரிப்பேன், இதுதான் என்னோட அஜெண்டா, நான் இப்படி வருவேன்னா அது தப்பு. அதை நம்ம விமர்சிச்சு தான் ஆகணும். கமல் வந்தார், கமல் ஏற்படுத்தின மாற்றம் என்ன? திமுகவை எதிர்த்து அரசியல் பண்றாரு, அதுக்கப்புறம் 1921 கண்டெஸ்ட் பண்றாரு, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை உடைக்கிறாரு, அதிமுக வாக்குகளை உடைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கட்சிக்காரங்களாம் போய் திமுகல போய் சேர்றாங்க, கட்சி தொண்டர்கள்லாம் சினிமா படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க இப்ப பெருசா இல்லை. கமலஹாசன் அவர்கள் திமுகவுடைய போய் ஐக்கியமாகிறார். ஸோ இதுல என்ன பிரோஜனம் இருக்கு? நீங்க எடுத்த அரசியலால தமிழ் மக்களுக்கு என்ன லாபம்? ஒண்ணுமே கிடையாது. நீங்க திமுக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்துட்டு அப்புறம் திமுகவுடைய போய் ஐக்கியமாகறீங்க. ஸோ உங்களை நம்பி வாக்கு போட்டவங்க எல்லாமே ஏமாற்றப்படுறாங்க. அதுதான் விஜய் அந்த பணியில் தான் போவார் சொல்லுங்க. அதே தான், எக்ஸாக்டா அதே தான் நடக்க போகுது. ஒரு எலெக்ஷன் இல்லாட்டி இன்னும் 2 எலெக்ஷன், அவ்வளவுதான். ஏன்னா கொள்கை சித்தாந்தம் இல்லாம உங்களுக்கு பெருசா எங்கேயும் போக முடியாது. கொள்கை சித்தாந்தம் இப்போ மேபி இப்படி எடுத்துக்கலாம். கமல் அவர்கள் ஒரு ரிட்டையர்ட் ஆக்டர், கலைத்துறையில வந்து ஒரு சீனியர் ஆக்டர், அவருடைய இப்போ ஓப்பனா சொன்னா ரிட்டையர்ட் ஆக்டர் மாதிரி தான் அவரு, அதனால இங்க சேர்றாருன்னு எடுத்துக்கலாம். விஜய் அவர்கள் இன்னுமே அந்த திரையுலகில் வந்து ஒரு ஆக்டிவான ஆக்டரா இருக்காரு, ஒரு டாப் ஹீரோஸ்ல நம்பர் 1 இருக்காரு. அவர் எப்படி போய் திமுகல ஏன் சேரணும், ஏன் அந்த ஒரு எம்பி சீட்டுக்காக போய் சேருவார் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன விஷயம் முதல்ல இருக்கு? இப்ப இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, சினிமாவை பொறுத்தளவு நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ விஜய் அவர்கள் பீக்ல இருக்காரு, பீக்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அவரோட கெரியர்லாம் ஓரமா வச்சுட்டு பொலிட்டிக்ஸ்க்கு வர வேண்டிய தேவை இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அதை ஆக்சுவலா உண்மை என்னன்னா, சினிமாவை விட அரசியல நிறைய பணம் இருக்கு. சினிமாக்காரர்களை விட அரசியல்வாதிகள் தமிழ் சொசைட்டில பவர்ஃபுல். இன்ஃபேக்ட் சினிமா இண்டஸ்ட்ரி அரசியல்வாதிகளோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஸோ இதை ஒரு ப்ரொமோஷனாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ விஜய் அவர்கள் நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு நினைக்கிறாருன்னா, ஸோ சினிமால இருந்து அரசியலுக்கு போறது நேச்சுரலான ஒரு விஷயம். இப்போ விஜய் அவர்கள் சினிமாவை விட்டுட்டு ரெட் கிராஸ்ல போய் ஒர்க் பண்றாருன்னு வச்சுப்போம், அது தியாகம். ஏன்னா நான் பெரிய சம்பாதிக்கிறேன், அதெல்லாம் விட்டுட்டு சோஷியல் சர்வீஸ் பண்ண போறேன்னா அது ஒரு தியாகம். ஆனா இப்ப சினிமால இருந்து நீங்க பொலிட்டிக்ஸுக்கு போறீங்கன்னா இது தியாகம் இல்லை, இன்னும் பெரிய மார்க்கெட்டுக்கு நீங்க போறீங்க. 2வது நான் எப்படி பாக்குறேன்னா, கமல்ஹாசன் அவர்கள் விஜய் மாதிரியான பொலிட்டீஷியன்ஸ்க்கு ஒரு முன்னோடியா இருக்காரு. ஏன்னா கமல்ஹாசன் எந்த இடத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்காருன்னா, நீங்க சொன்னது போல கமல்ஹாசன் அவர்கள் சினிமால இருக்கார், அதுக்கப்புறம் அவரு அரசியலுக்கு வர, அரசியல்ல இப்ப ஒன்றும் பெருசா கிடையாது. திமுக பேக்கிங் இல்லைன்னா கமல்ஹாசன் இன்னைக்கு பொலிட்டிக்ஸ்ல ஒன்றும் கிடையாது. ஆனா திரும்பவும் அவர் சினிமாவுக்கு போறாரு, திரும்பவும் சினிமாவுக்கு போய் வெற்றி கொடுக்குறாரு. இப்ப விஜயகாந்த் அவர்கள் சினிமால இருந்து அரசியலுக்கு வராரு, அதுக்கப்புறம் அவரோட சினிமா கேரியர் காலி ஆயிடுச்சு, ஒரு ஆக்டரா ஒரு பெரிய இது இல்லாம ஆயிட்டார். ஆனா இப்ப கமல்ஹாசன் பார்த்தோம்னா சினிமால இருந்து அரசியலுக்கு வராரு, அதுக்கப்புறம் திரும்ப சினிமாவுக்கு போறாரு, சினிமாவில் சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்காரு. இது விஜய் மாதிரியான ஒரு நடிகருக்கு பெரிய ஒரு பூஸ்ட். தக் லைஃப்லாம் பார்த்துமா சொல்றீங்க? விக்ரம் கொடுத்தாருல, இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்காரு இல்லையா? சோ அவர்னால அரசியல்ல இருந்து சினிமாவுக்கு வந்து வெற்றி கொடுக்க முடியுது, மக்கள் அதை ஏத்துக்கிறாங்க. உங்களுடைய பாயிண்ட் வந்து என்னவா இருக்குன்னா, சினிமால வந்து ஜெயிக்கணும்னா அரசியல் இருந்தா கொஞ்சம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரீங்க. என்னோட பாயிண்ட் நீங்க என்னன்னா, இப்ப விஜய் மாதிரியான ஒரு டாப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டருக்கு இது ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருக்கும். நம்ம நாளைக்கு திரும்ப சினிமாவுக்கு போய்க்கலாம், 26ல எலெக்ஷன் முடியுது, அடுத்த எலெக்ஷனுக்கு 3 வருஷம் இருக்கு, 29ல அவர் படத்துலயும் நல்லா நடிச்சிட்டு வராரு, நல்ல பாக்ஸ் ஆபீஸ் இருக்கு, இது அடுத்த அங்க போயிட்டு இங்க வர போறாரு, இது அடுத்த growthங்க. அது எங்க போயிட்டு இங்க வராருன்றீங்க? அரசியல் போயிட்டு ஏன் மறுபடியும் கலைத்துறைக்கு வரணும்னு கேக்குறேன். இப்ப சிம்பிளான விஷயம், இப்ப விஜய் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் என்ன பண்ணிட்டாரு? அவர் சினிமாக்காக அதிக நேரம் செலவழிச்சிருப்பாரா, அரசியலுக்காக நிறைய நேரம் செலவழிச்சிருப்பாரா? சினிமாக்காக தான். அரசியல்னு பார்த்தா ஒரு 4-5 விஷயங்கள் பண்ணிருப்பாரு, அது ஒரு 4-5 நாள் ஈவென்ட் மாதிரி. ஆமா, ஒரு 4-5 நாளைக்கான வேலை தான். மீதி நாட்கள்லாம் சும்மா இருந்திருக்க மாட்டாரு. அவர் ஒரு பிஸியான ஆள், டாப் லெவல் ஒரு பர்சனாலிட்டி, பெரிய ஒரு மனிதர். ஸோ பிஸியா இருந்திருப்பார், சினிமால ஃபோக்கஸ் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் இந்த லெவலில் தான் அரசியல் பண்றாரு. அவர் பெருசா அரசியலுக்காக பெருசா வெளில வரல, எதுவும் பெருசா பண்ணல, சினிமாவை தான் அவர் ஃபோக்கஸ் பண்றாரு இல்லையா? எலெக்ஷன் நாளைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் 3 வருஷம் இருக்கு அடுத்த எலெக்ஷனுக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடியே பெருசா எதுவும் பண்ணல, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் சாலிடா சொல்றேன், 3 வருஷம் அவர் நடிக்காம இருக்க மாட்டார். இப்ப அவருமே அதை சாலிடா சொல்லல, நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லல, 100% அவர் நடிப்பார். எஸ், அவர் நடிக்க மாட்டேன்னு சொன்னாரு, அவர் நடிப்பார் அப்படின்னு எனக்கு ஒரு உடன்பாடு இருக்கு, கண்டிப்பா நடிப்பார். இதற்கும் சீமான் அவர்கள் தொடர்ந்து எதிர்க்கிறதுக்கும் என்ன விஷயம் இருக்கு? நீங்க விஜயோடைய அரசியல் வந்து டீட்டெயிலா சொல்றீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணணும் பண்ண வேணாம் அப்படின்ட்டு.
சீமான் அவர்கள் ஏன் இவ்வளவு எதிர்ப்பு? அதுதான் என்னுடைய கேள்வி. அதை நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, இது ஒரு சமூக அவலம்னு பார்க்குறேன், ஒரு சோஷியல் ஈவில்னு பார்க்குறேன். தமிழர்கள் நடிகர்கள் முன்னாடி ஓடிட்டு நடிகர்களை அரசியல்களை கொண்டு வந்து தலைவராக்குறது இது பெரிய ஒரு சமூக அவலம். ஒருத்தன் கையில நிஜமாவே நல்ல அரசியல் இருக்கான்னு பார்க்கணும், சித்தாந்தம் கோட்பாடு இருக்கா, நிஜமாவே மக்களுக்கான தலைவனான்னு பார்க்கணும். பார்த்துட்டு நிஜமாவே மக்களுக்கான தலைவன் நிறைய நாள் ஒர்க் பண்ணியிருக்கான் மக்களுக்காக. இந்த தலைவன் வந்து ஒரு 15 வருஷமா மக்களுக்காக வேலை பார்த்துருக்காரு, 20 வருஷமா வேலை பார்த்துருக்காரு, இவ்வளவு தடவை இவ்வளவு இழப்புகளை ஃபேஸ் பண்ணியிருக்காரு, ஜெயிலுக்கு போயிருக்காரு, கஷ்டப்பட்டு இருக்காருன்னா நீங்க அவருக்கு ஓட் போடலாம். இல்ல எந்த விஷயமும் மக்களுக்காக பண்ணது கிடையாது, எந்த பிரச்சனையும் மக்களுக்காக பேசினது கிடையாது, அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா எந்த பிரச்சனையும் பேச மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் வராருன்னா அது பெரிய ஒரு சமூக அவலம், இது ஒரு சோஷியல் ஈவில். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை அட்டாக் பண்ணி தான் பேசணும். ரெண்டாவது பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாத்தீங்கன்னா என்டிகேவுக்கு அதுல லாபமும் இருக்கு. இப்ப விஜய் அட்டாக் பண்ணா என்ன நடக்கும்? விஜய் ரசிகர்கள் சீமான் அட்டாக் பண்ணுவாங்க, அப்புறம் என்டிகே காரங்க விஜய் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ விஜய் வர்சஸ் சீமான் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும். விஜய் வர்சஸ் சீமான்ற சூழல் ஏற்பட்டா என்ன பண்ணுவாங்க? விஜயையும் சீமானையும் கம்பேர் பண்ணுவாங்க. எங்க தலைவர் இப்படி பண்ணியிருக்காரு, உங்க தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, எங்க தலைவர் இந்த இஷ்யூ எடுத்தார், உங்க தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, அப்படி கேட்டா யாருக்கு அட்வான்டேஜ்? அந்த மாதிரி கம்பேர் பண்ணா என்டிகேவுக்கு. ஏன்னா டிவிகேவுக்கு பெரிய ட்ராக் ரெக்கார்ட் கிடையாது. அவங்களுக்கு நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம், நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்கறதுக்கான ட்ராக் ரெக்கார்ட் கிடையாது. ஸோ இந்த அட்வான்டேஜ் என்டிகேவுக்கு இருக்கு, என்டிகேவுக்கும் அது தெரியும். அதனாலதான் அவங்க சாலிடா இந்த மாதிரி இறங்கி அட்டாக் பண்றாங்க. அதனாலதான் டிவிகே குவைட்டா போறாங்க, சீமானுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க, தண்ணி கண்டுக்க மாட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்கோம். மாநாட்டிலையும் அவரு சீமான் அப்படின்ட்டு அவர் ஒரு 2 வருடமா அரசியல் ஆரம்பிச்சிருக்காரு, எங்கேயுமே சீமான்ட்டு எங்கேயுமே சொல்லல. இந்த மாநாட்டிலேயே சொல்லிடுவாங்க நினைச்சோம், அங்கேயும் சொல்லல. இன்டெரக்டா இதை பேசினா சொல்றாங்க, அது எனக்கு நம்பிக்கை கிடையாது. கண்டுக்காதவங்களை பத்தி ஏன் இவ்வளவு இவர் எதிர்ப்பு? அப்படிதான் என்னுடைய கேள்வி. கண்டுக்கிறது கிடையாதுங்க. பொலிட்டிக்ஸ்ல ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் செய்யறதால லாபம் இருக்குமா இருக்காதான்னு பார்ப்பாங்க. இப்ப விஜய் சீமான் அவர்களுக்கு லாபம், விஜய்க்கு அதுல லாபம் இல்ல. சீமான் அட்டாக் பண்ணா விஜய்க்கு பேக் ஃபயர் ஆகும். நான் சொன்னது போல டிவிகே வர்சஸ் என்டிகேன்னு கம்பேர் பண்ணுவாங்க, விஜய் வர்சஸ் சீமான்னு கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணும்போது அது விவாதமா மாறுச்சுன்னா அது டிவிகேவுக்கு நல்லது இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு விவாதத்தை டிவிகே விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால டிவிகே கட்சிக்காரனும் நல்லா நோட் பண்ணீங்கன்னா என்டிகே பத்தி பெருசா பேச மாட்டாங்க. இவ்வளவு நடக்குது இல்ல, அவங்களோட அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாம் பாருங்க, பெருசாலாம் பதிலடிலாம் கொடுக்கல, விஜய் பேசவே மாட்டார். ஸோ இந்த கம்பேரிசனை அவங்க விரும்ப மாட்டாங்க, அந்த இடத்துக்கு போக வேண்டாம்னு தான் டிவிக்கே நினைப்பாங்க. ஓகே, இப்போ ஒரு சில கருத்துக்கள் இருக்கு, விஜய் அவர்கள் சீமான் அவர்களுடைய வாக்குகள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும், ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ், ஆன்டி ஏடிஎம்கே ஓட்ஸ் எல்லாமே இங்க வரும், டிரான்ஸ்ஃபர் ஆகும், விஜய்க்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் ஒன்று சொல்றீங்களா? ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ். ஓகே ஓகே. இப்போ என்னன்னா அதான், இப்போ விஜய் யாரோட ஓட்டை பிரிக்க போறார் அப்படின்ற ஆங்கிள் இருந்து நீங்க பாத்தீங்கன்னா விஜயோட அரசியல் என்ன? திமுக எதிர்ப்பு தான் விஜயோட அரசியல். அவர் நான் பாஜக எதிர்ப்பாளன்றதை காட்டிக்கிறார், ஆனா மெயினான அரசியல் என்னன்னு பார்த்தா டிஎம்கே எதிர்ப்பு தான் டிவிகேவோட முக்கியமான பொலிட்டிக்ஸ். இது யாரோட பொலிட்டிக்ஸ்? இது திமுக எதிர்ப்புன்றது அதிமுகவோட பொலிட்டிக்ஸ். ஸோ அதிமுக செய்யக்கூடிய அதே வேலையை டிவிகே செய்யறாங்கன்னா அப்ப என்ன நடக்கும்? அதிமுக ஒரு அரசியல் கையில் எடுக்கிறாங்களா திமுக எதிர்ப்புன்னு, அந்த அரசியலை தான் இவங்களும் கையில் எடுக்கிறாங்க. ஸோ அந்த அரசியல் மூலமா வரக்கூடிய லாபத்தை 2 பேரும் ஸ்பிளிட் பண்ணிப்பாங்க. ஸோ பாதிப்பு யாருக்குன்னு பார்த்தோம்னா அதிமுகவுக்கு தான். மக்கள் சில பேர் எப்படி பார்ப்பாங்க, ரைட் திமுகவை எதிர்க்கணும்னா நம்ம டிவிக்கு தான் ஓட் போடணும் போல அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அதுதான் லாஜிக். என்னோட நம்பிக்கை என்னன்னா எலெக்ஷன் கிட்ட நெருங்க டிஎம்கே அதை என்கரேஜ் பண்ணுவாங்க, டிவிகேவை எதிர்த்து அவங்க அரசியல் பண்ணுவாங்க. டைரக்டா பேசலாம், இல்லைன்னா இன்டைரக்டா கூட பேசலாம். ஏன்னா டிஎம்கேவுக்கு அது நல்லது. டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்ற மாதிரி களம் மாறிச்சுன்னா அதிமுக மறக்கப்படுவாங்கல்ல, அந்த இடத்துல டிவிகே உட்கார வச்சிடலாம். ஸோ அதிமுக ஓட்ஸ் அவங்க டிவிகே வச்சு அவங்க ஈஸியாக ஸ்பிளிட் பண்ணலாம். ஸோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுதான் நான் ரொம்ப இந்த இஷ்யூக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். விஜய் செய்யற வேலை என்னன்னா திமுகவை எதிர்க்கிற மாதிரி அவர் பேசினாலும் அவர் திமுகவுக்கு சாதகமாக தான் களத்துல செயல்பட்டு இருக்கார். திமுகவுக்கு தான் இதனால லாபங்கள் அதிகம். இது தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரா அதுக்குள்ளெல்லாம் நான் போக வரல. ஆனா யாருக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான். ஸோ இதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? ஓகே, இப்போ இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா, சீமான் அவர்கள் திராவிடத்தை தன்னுடைய எதிரியா மறந்துட்டு விஜய் அவர்கள் பின்னால் வந்து போயிட்டு இருக்காரு அந்த எதிர்ப்பு வச்சு. நம்ம தான் அதை பார்க்க மாட்டேங்கிறோம். இப்போ ரீசெண்டாக நான் நிறைய பேட்டிகள்லாம் பார்க்குறேன், ப்ரெஸ் மீட்லாம் பார்க்குறேன். அவர் அஃப்கோர்ஸ் டிஎம்கே கடுமையாக விமர்சிச்சு தான் இருக்கார். ஒரு இதில் ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, என்னமோ பேசும்போது என்ன செஞ்சுட்டாங்க, திராவிடத்தோட சாதனைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்லாம் சொல்றாரு. இவ்வளவு நாள் கழிச்சு நீங்க ஏழையா உட்கார வச்சிருக்கீங்க, இதுதான் உங்க சாதனையா, சாப்பாட்டுக்கே நாங்க உங்களை சார்ந்திருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு. ஏகப்பட்ட நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 90% எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே அட்டாக் தான்.
ஆனால் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா ஒரு நிமிஷம். இப்போ அந்த மரங்கள் மாநாட்டை எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 செகண்ட்ஸ் பேசியிருப்பாரு. புலிகள் அணில் அந்த மாதிரி பேசினார். 10-15 செகண்ட்ஸ் இருக்கும். பட் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணுறோம். அவர் அஃப்கோர்ஸ் அவர் டிஎம்கே எதிர்ப்பை பேசிட்டு தான் இருக்காரு. மீடியாலலாம் ஃபோக்கஸ் ஆகுறதுன்னு பார்த்தோம்னா விஜய் இஷ்யூ ஃபோக்கஸ் ஆகுது அன்ஃபார்ச்சுனேட்லி. உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம். தேங்க்யூ. நன்றி.